friends, Assalamu. நாங்க இன்னைக்கு oven இல்லாமக்கி நல்ல ஈஸி மெத்தட்ல bun நல்ல சாஃப்ட்டா எப்படி செய்யறதுன்னு பாப்போம். நான் இந்த பன்னுக்கு சிக்கன் கறியும் டிஃபரண்டான மெத்தட்ல ட்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் creamy டேஸ்ட்க்கு ஈஸியான மெத்தட்லயும். வாங்க friends இத எப்படி செய்யறதுன்னு பாப்போம். Welcome to MyfaRecipe. நீங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன்னா subscribe பண்ணிட்டு சைடுல இருக்கிற bell ஐகானையும் press பண்ணிடுங்க. அப்பதான் நான் ஷேர் பண்ற எல்லா வீடியோ உங்களுக்கு YouTubeல ஃபர்ஸ்ட்ல வந்து காட்டும். ஃபர்ஸ்ட்டுக்கு பன்னுக்கு எப்படி மார்னேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இதில் 1 tablespoon yeast ஆட் பண்ணுறேன். இது கூட 2 tablespoon சுகர் ஆட் பண்ணுறேன். வார்ம் வாட்டர் 1 கப் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது அப்படியே ஒரு க்ளாத் இல்லாட்டி ஒரு லிட்டால கவர் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு மாதிரி வச்சிடுங்க. இந்த ஈஸ்ட் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகி வரட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஆக்டிவ் ஆகி வந்திருக்குது. நான் இதில் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு 5 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணக்குள்ளே வாசம் இல்லாத நல்ல ஆயிலாக பார்த்து ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணினேன். இதில் 4 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். இது 500 கிராம் இருக்கும். இதில் 1 எக்கும் 1 எக் ஒயிட்டும் ஆட் பண்ணுறேன். 1 எக் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மற்ற எக்கை வந்து நான் அதில் உடைச்சிட்டு இதில் எக் யோல்க்கு வேறே எடுத்து வச்சுட்டு எக் ஒயிட்டை மட்டும் ஆட் பண்ணுறேன். இந்த எக் யோல்க்கு வந்து எங்களுக்கு பன்னுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போ இதை நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சமாக இதை நீட் பண்ணி கொள்ளக்கி இதுக்கு கொஞ்சம் வாட்டர் போதாமைக்கு இருந்துச்சு, கொஞ்சம் இறுக்கமாக இருந்துச்சு. நான் இதில் மறுபடியும் ஒரு 1/4 கப் வாட்டர் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இந்த டோவை நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுக்கிறேன். 500 கிராம் மாவுக்கு சரியாக 220 ml வாட்டர் ஆட் பண்ணுங்கள், நல்லா சரியாக வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் நீட் பண்ணி டீக்கக்குள்ளக்கு இது கையில் ஒற்ற பதத்துக்கு தான் வரும். இந்த மாதிரி வந்தால் எங்களோட பன் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக வேண்டி தான் நான் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுக்கிறேன். இது கையில் நல்லாவே ஒட்டிச்சு எனக்கு இதை நீட் பண்ணக்குள்ளக்கு. இது கொஞ்சம் நல்லா நீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி இதுக்கு மேலே ஃப்ளாரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் இந்த டோவை இதில் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இந்த டோக்கு மேலேயும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு நீட் பண்ணக்குள்ளக்கி கையில் உங்களுக்கு நல்லா ஒட்டும். நீங்கள் உங்களோட கையிலையும் கொஞ்சம் மாவை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயிலும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இதை நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுங்க. இந்த டோ நீட் பண்ணக்குள்ளக்கி கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தான் இருக்கும் கையில் ஒட்டக்குள்ளக்கி. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நீட் பண்ணினால்தான் பன் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா சாஃப்டாக நீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் கையிலையும் கொஞ்சம் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிட்டு இந்த டோலையும் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இந்த டோவை பவுல்ல வைக்கிறதுக்கு முதல் இந்த மாதிரி பவுல்லையும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் இந்த டோ நல்லா ஒட்டாமைக்கு வரும். டோக்கு மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு இது ஒரு க்ளாத்தால் இல்லாட்டி ஒரு லிட்டால கவர் பண்ணிட்டு இந்த டோ நல்லா டபுள் சைஸ் வரங்காட்டியும் வச்சுடுங்க. அப்படியே பன்னுக்கு கறி செய்கிறதுக்கு நான் 250 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். இந்த சிக்கனுக்கு மஞ்சளும் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி வாட்டரும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீசஸாக பிச்சு எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற முள்ளெல்லாம் நான் வேறையாக கலட்டிட்டு இந்த சதையை மட்டும்தான் எடுக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இதில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு வரக்குள்ளக்கு நான் இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன் நல்லா ஸ்லைஸாக. இதை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விடுறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரக்குள்ளக்கு நான் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுறேன். நீங்கள் இந்த மாதிரி கறி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு, கொஞ்சம் க்ரீமியாகவும் இருந்துச்சு. நான் இதில் மிச்சம் கூடுதலாக இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலை. நல்ல ஈஸியான மெத்தடில் குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இந்த கறியும் செஞ்சுக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பச்சை வாசனை போய்த்து கொஞ்சம் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் இதில் இந்த சிக்கன் ஆட் பண்ணுறேன்.
இப்போ இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் அதாவது கடற்கொசுக்குத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். கூடவே மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் சோயா சாஸும் ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ சாஸும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலோட வாசனை கொஞ்சம் போகிற அளவுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்திக்குது. இப்போ நான் இதில் 1 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். கோதுமை மாவு எதுக்கு ஆட் பண்ணுறேன்றால் இந்த கறி கொஞ்சம் க்ரீமியாக வரதுக்கு. உங்களுக்கு க்ரீமியாக வரது விருப்பம் இல்லாட்டி உங்களுக்கு கறி இந்த மாதிரி மட்டுமே செஞ்சு கொள்ளையிலும் கோதுமை ஆட் பண்ணாமைக்கு. இந்த மாவு கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் இதில் ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் மில்க் இந்த அளவு தான் ஆட் பண்ணணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் திக்னஸுக்கு தேவையான அளவு மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது க்ரீமியாக வரங்காட்டியும் ஃப்ரெஷ் மில்க்குக்கு பதிலாக உங்களுக்கு கோகோனட் மில்க்கும் ஆட் பண்ணிடலும். இப்போ எங்கள்கிட்ட கறி ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நாங்கள் நீட் பண்ணி வச்சுருந்து இந்த டோவை பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோ நல்லா டபுள் சைஸுக்கு நல்லா பொங்கி வந்திக்குது. இப்போ இதை அப்படி எடுத்து நாங்கள் பன் எப்படி தட்டுறதுன்னு பார்ப்போம். உங்களோட கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த டோ உங்களோட கையில் கொஞ்சம் முட்டாமைக்கு வரும். நான் இதில் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதுக்கு மேலேயும் மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இதை பன்னுக்கு தேவையான அளவு மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நான் போல் பிடிச்சிருக்கிறேன் எல்லாத்தையும். இப்போ அடுத்தது பன் எப்படி தட்டுறதுன்னு பார்ப்போம். நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கிறேன். இதே டிசைனுக்கு தான் செய்யணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு டிசைனுக்கு வேணும்னாலும் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கு கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டினதுக்கப்புறமா இதில் கறி ஆட் பண்ணுறேன். கறி ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இந்த சைடெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். அடுத்தது இந்த மாதிரி சைடெல்லாம் நைஃபால கட் பண்ணி விட்டுறேன். இப்போ கட் பண்ணி விட்டதுண்டு இந்த மாதிரி இப்படி ரவுண்டுக்கும் நான் மடித்து விட்டுறேன். இந்த பன் செய்கிற மெத்தட் நல்லா ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் சுற்று வர இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுறேன். கொஞ்சம் இடைவெளி விட்டே மடித்து விடுங்க. அப்போ தான் இந்த பன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பேக் ஆனதுக்கப்புறமா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக வந்திருக்குது இல்லை. இதை அப்படியே எடுத்து நான் ட்ரேயில் வைக்கிறேன். ட்ரேயில் வைக்கிறதுக்கு முதல் ட்ரேக்கு கொஞ்சம் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிட்டு வைங்க. பட்டருக்கு பதிலாக நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி வச்சாலும் நல்லா தான் வரும். எல்லா பன்னையும் செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு இது அப்படியே வைங்க. இந்த பன் கொஞ்சம் டபுள் சைஸுக்கு வரட்டு ஒரு க்ளோத்தால் கவர் பண்ணிவிட்டு வைங்க. பன்னை பேக் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் பெரிய பொட்ஸொண்டு வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டேன் வச்சுக்கிறேன். இதை லிட்டால் கவர் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் வச்சிடுங்க. இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இந்த பொட்ஸ் பன் கொஞ்சம் டபுள் சைஸுக்கு வந்துட்டுது. இதுக்கு மேலே எக் யோல்கை நான் அப்ளை பண்ணுறேன். நான் 500 கிராம் மாவுக்கு ஒரு 20 பன் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். இது மீடியம் சைஸில் தான் செஞ்சு எடுத்தேன். நீங்கள் இதை விட சின்னதாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 இல்லாட்டி 28 பன் மாதிரி செஞ்சு எடுக்கலும். நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த எக் யோல்க்கு தான் இதில் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் எக் யோல்க் மட்டும் இல்லாமல் இந்த எக் யோல்கில் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணினேன்றாலும் இந்த பன் நல்லா சாஃப்டாக வரும். எக் யோல்க் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணினீங்கன்றாலும் இந்த பன் வந்து கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக வரும். நல்லா சாஃப்டாகவும் தான் இருக்கும். இப்போ இந்த பன் அப்படியே எடுத்து நான் பொர்ஸுக்கு மேலே வைக்கிறேன். சம்டைம் நீங்கள் நினைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொட்ஸுக்கு மேலே வச்சு பேக் பண்ணக்குள்ளக்கு இந்த பொட்ஸ் வந்து தீஞ்சிடாதாண்டு. நானும் ஃபஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செய்யக்குள்ள கொஞ்சம் பயந்தேன் தான். ஆனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா தான் வரும், நல்ல பேக் ஆகியும் வரும்.
சம்டைம் உங்களுக்கு பொட்ஸ் என்னமாலும் அப்செட் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பொட்ஸுக்கு மேலே மணல் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டேண்டை வைங்க. அதுக்கு மேலே பன்னை வச்சு பேக் பண்ணிவிடுங்க. ஸ்டவை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. நான் மணல் ஆட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ், சும்மா நார்மலாக தான் பேக் பண்ணி எடுக்கிறேன். எனக்கு இவ்வளோ நாளும் இந்த பொட்ஸ் ஒன்றுமே செய்யலை. அப்படி என்னமாலும் பொட்ஸ் செஞ்சதுண்டால் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோன்னு மேக் பண்ணி போடுறேன். வீடியோ மேக் பண்ணி அப்படி போட்டேன்னா மேலுக்கும் நான் கட்டாயம் லிங்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு தடவை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 2-3 டைம் இதே பொட்ஸை தான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்திக்கிறேன். எனக்கு பொட்ஸ் ஒன்றுமே செய்யலை இவ்வளோ நாளும். நான் பன்னை பேக் பண்ண வச்சு 20 மினிட்ஸ் ஆகிட்டுது. நீங்கள் அடிக்குறுக்கா இந்த லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமாவே ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பன் நல்லா சூப்பராக பேக்காகி வந்திக்குது. இதை அப்படியே நான் எடுக்கிறேன். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த பன் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு பவுலில் ஒரு க்ளோத்தை வச்சுட்டு அந்த க்ளோத்துக்கு மேலே பன்னை வச்சு நல்லா கவர் பண்ணி வைங்க. க்ளோத்தாலேயே நீங்கள் அப்படி வச்சிங்க என்றால் பன் மிச்ச நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திக்குது. இதில் கலரும் கொஞ்சம் நல்லாவே வந்திக்குது. அவனில் பேக் பண்ணின மாதிரியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல சாஃப்டாகவே வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.